வெல்கம் டு இடியம் அகாடமி. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது யூஜிசி நெட் பேப்பர் 1. இப்போ நீங்க ஜூன் 2026 எழுதுறீங்கன்னா, நமக்கு அதுல மொத்தம் 10 யூனிட் இருக்கும். அந்த 10 யூனிட் எப்படி படிக்கலாம்? எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்? எங்கெல்லாம் இப்போ அப்டேஷன் ஆகுது? எங்க நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும்? ஸோ இதுவரைக்கும் நம்ம ஒரு 4 யூனிட்டுக்கு பார்த்துருக்கோம். நீங்க பார்க்கலன்னா அந்த வீடியோ லிங்க்கும் நான் குடுக்குறேன். ஸோ யூனிட் 1 நம்ம டீச்சிங் ஆப்டிட்யூட் என்ன படிக்கணும்? அத பத்தி நான் எல்லாமே சொல்லியிருக்கேன். எங்க அப்டேட்டட் ஆயிருக்கு? யூனிட் 1 நமக்கு டீச்சிங் ஆப்டிட்யூட். ரைட்டா? நான் ஒரு தடவ காமிச்சிடுறேன். இன்னும் உங்களுக்கு ஈஸியா புரியும். ஏன்னா சம்டைம்ஸ் இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா, கண்டிப்பா கன்ஃப்யூஸ் ஆகும். நம்ம இடியம் அகாடமில ஃபவுண்டேஷன் கிளாஸஸும் நம்ம பண்ணியிருக்கோம். சரியா? இது மாரி 4 டேஸ் ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் பண்ணியிருக்கோம். இதுல 10 யூனிட்டுமே எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டே 1 ஃபவுண்டேஷன் கிளாஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, யூனிட் 1, யூனிட் 2 ரிசர்ச் ஆப்டிட்யூட், இது யூனிட் 1 டீச்சிங் ஆப்டிட்யூட் என்ன படிக்கணும்? எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்ன்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ரைட்டா? ஏன்னா, நமக்கு சிலபஸ் மட்டும் இல்ல, சிலபஸையும் தாண்டி நெறைய கேட்குறாங்க. ரைட். ஸோ எதெல்லாம் படிக்கணுன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்பதான். ஸோ யூனிட் 1 டீச்சிங் ஆப்டிட்யூட பொறுத்தவரைக்கும் இந்த கான்செப்ட்ஸ்லாம் கண்டிப்பா படிக்கணும். ஏன்னா சிலபஸ்ல குடுக்கறத விட இப்ப நெறைய கொஸ்டின்ஸ் எக்ஸ்ட்ரா கேட்கறாங்க. ஸோ இந்த வீடியோவ பார்க்கும்போது உங்களுக்கு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். கூடவே நம்ம கொஞ்சம் எம்சிக்யூஸும் டீச்சிங் ஆப்டிட்யூட், ரிசர்ச் ஆப்டிட்யூட் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ கண்டிப்பா இது டே 1 வீடியோ நீங்க பாருங்க. ரைட். ஸோ டீச்சிங்க பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஈஸியான யூனிட். இப்பதான் மேம் நம்ம யுஜிசி நெட் ஸ்டார்ட் பண்ண போறோம். பேப்பர் 1னா டீச்சிங் ஆப்டிட்யூட் விடவே விடாதீங்க. ரைட். இந்த ஃபவுண்டேஷன் கிளாஸ் வீடியோ பார்க்கும்போது நல்ல ஒரு பேசிக் ஐடியா கண்டிப்பா கிடைக்கும். எங்க அப்டேஷன் தேவைப்படும் நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுல நம்ம டீச்சிங் பத்தி தெரிஞ்சிருக்கணும். அதோட அப்ஜெக்டிவ்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் எதெல்லாம் ஒரு டீச்சருக்கு தேவை. அப்புறம் மேக்ஸிம்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். சிம்பிள் டூ காம்ப்ளெக்ஸ், நோன் டூ அன்னோன் நம்ம கொண்டு போணும். அப்புறம் ஃபேசஸ் ஆஃப் டீச்சிங் லெவல்ஸ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெமரி, அண்டர்ஸ்டாண்டிங், ரிஃப்ளெக்டிவ் லெவல் சொல்லுவோம். அப்புறம் எதெல்லாம் எஃபெக்டிவ் டீச்சிங் பிஹேவியர், எது வேரியபிள்ஸ் இன் டீச்சிங். இப்போ டீச்சர், ஸ்டூடெண்ட் அவங்களாம் வேரியபிள்ஸ் நம்ம சொல்லுவோம். எதெல்லாம் தேவை. அப்புறம் லேர்னரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன. அப்புறம் அடலசன்ட் லேர்னர்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன. இதெல்லாம் நமக்கு தேவை. ரைட்டா? அடலசன்ட்க்கு கொஞ்சம் நிறைய கான்சென்ட்ரேட் பண்றாங்க. அப்புறம் அடல்ட் லேர்னர்ஸ் செல்ஃப் டைரக்டடா இருப்பாங்க. இப்ப காலேஜ் எல்லாம் நம்ம இப்ப எடுக்க போறோம்னா, அந்த லேர்னர்ஸோட சைக்காலஜி தெரியறது அந்த மாதிரி. அப்புறம் இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ்னா என்ன? நம்ம கிளாஸ்ல ஒவ்வொரு குழந்தை ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அதெல்லாம் சொல்றது. அப்புறம் லேர்னர் சென்டர்ட் மெத்தட்னா என்ன? மாடல்ஸ் ஆஃப் டீச்சிங். அப்புறம் மூக் கோர்சஸ். மேத்ஸ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ்ன்னு சொல்லுவோம். இல்லையா? இப்ப ஸ்வயம் போர்ட்டல்னா மேத்ஸ் ஓப்பன் எல்லாருமே படிக்கலாம். ஸோ அத பத்தி, அப்புறம் இவாலுவேஷன் பத்தி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நார்ம், கிரைட்டீரியன்னா என்ன? இவாலுவேஷன்ஸ் இது எல்லாமே படிச்சுக்கோங்க. ஸோ நீங்க என்ன பண்ண போறீங்க? மெட்டாகாக்னிஷன். ஓகே. திங்கிங் அபவுட் அவர் ஓன் திங்கிங் ப்ராசஸ் சொல்லுவோம். ரிஃப்ளெக்டிவ். நம்ம பண்றது சரியா, தப்பா நம்மள டைரக்ட் பண்றதுக்கு மெட்டாகாக்னிஷன். அது ஒரு வகையான ஒரு நாலேட்ஜ். ஏன் நம்மளோட திங்கிங் ப்ராசஸ் சரிப்படுத்துது. ஸோ இது இந்த வீடியோ நீங்க ஃபவுண்டேஷன் கிளாஸ் வீடியோ நீங்க பார்க்கும்போது, இதுல கம்ப்ளீட்டா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இங்க இருக்கிற பிடிஎஃப் கரெக்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ விடவே விடாதீங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் இவ்ளோ இன்சிஸ்ட் பண்றோம்னா, இதுல பெட்டரா பண்ணியிருக்கோம். நெறைய அதுல இன்புட் இருக்கு அதுல. சரியா? ஒவ்வொரு பிடிஎஃப்பும் சும்மா பண்றதில்ல. ஆல்மோஸ்ட் இந்த 5 சைக்கிள்ஸ் நம்ம இடியம் அகாடமி பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ என்னலாம் கொஸ்டின்ஸ்ல அப்டேஷன் வருது நெறைய கால்குலேட் பண்ணி பண்ணது. ரைட்டா? நீங்க யூனிட் 2 ரிசர்ச் ஆப்டிட்யூட் எடுத்தீங்கன்னா, ரிசர்ச் ரொம்ப ஈஸின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா இது இன்ட்ரெஸ்ட்டா படிக்கிறவங்க கண்டிப்பா நல்ல மார்க் எடுக்க முடியும். அந்த அளவு அதுல அழகான ஒரு ஃப்ளோ இருக்கும். ஒரு ப்ராசஸ் இருக்கும். அத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, இதுல எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ரைட்டா? இந்த யூனிட் எடுக்கும்போது ரிசர்ச் பத்தி ஒரு கம்ப்ளீட்டா நமக்கு தெரியணும். டைப்ஸ் என்ன? ப்ராசஸ் என்ன? அதுல வர ஹைப்போதசிஸ்னா என்ன? ரைட்டா? இதுல நமக்கு குவான்டிடேட்டிவ், குவாலிட்டேட்டிவ் மிக்ஸட் மெத்தட் இருக்கும். அது எப்படி நம்ம அதுக்கு டேட்டா கலெக்ட் பண்ணணும்? எப்படி அத டேட்டா அனலைஸ் பண்ணணும்? ரைட். இந்த இடத்துல நமக்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும். நார்மல் ப்ராபபிலிட்டி கர்வ்ன்னு ஒண்ணு சொல்லுவோம். ரைட்டா? ஸோ அப்படின்னா என்ன? ஹைப்போதசிஸ்னா என்ன? பிளேஜரிசம்னா என்ன? அது எல்லாமே கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ரெஃபரன்சிங் ஸ்டைல்ஸ்ன்னு ஒண்ணு சொல்லுவோம். ஏபிஏ ஸ்டைல், எம்எல்ஏ ஸ்டைல், சிகாகோ ஸ்டைல் அதெல்லாம் கொஞ்சம் ரைட்டா? ஸோ ரிசர்ச் இது 2மே எதுல இருக்குன்னா, நம்மளோட டே 1 ஃபவுண்டேஷன் கிளாஸ் வீடியோல இங்க இருக்கிற பிடிஎஃப்ஸோட கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷன் நான் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். ரைட். அத பார்த்து முடிச்சுட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் டே 2 எடுத்தீங்கன்னா, இது டே 3. டே 2 எடுத்தீங்கன்னா, நம்ம
ரைட். டே 2 பார்க்குறேன். ஒன் செகண்ட். யூனிட் 5. சரி. நீங்க டே 2 எடுத்தீங்கன்னா, அதுல நம்ம யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5 2மே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஓகே. இங்க இருக்கு. ஸோ டே 2 எடுத்தீங்கன்னா, யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5 இது 3மே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பா கிடைக்கும். இந்த ஃபவுண்டேஷன் கிளாஸ் டே 2 வீடியோ பார்க்கும்போது. ஸோ இன்னும் வெயிட் பண்ணாதீங்க. கண்டிப்பா யுஜிசி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோம்னா, கண்டக்ட் பண்ணுவாங்க. நமக்கு ஜூன்ல எக்ஸாம் இருக்கும். ஸோ இந்த தடவ ப்ராப்பரா ஃபோக்கஸ் பண்ணா, நமக்கு இப்பயும் எக்ஸாம் இருக்கு. அப்புறமா நமக்கு டிஎன்செட் எக்ஸாம் இருக்கு. ஸோ கம்ப்ளீட்டா இந்த இயர் நீங்க நெட் குவாலிஃபைடு உங்க பேர் பக்கத்துல போட்டுக்கலாம். அந்த அளவு இந்த வாட்டி வந்து நமக்கு நல்லா இருக்கு. கரெக்ட்டா ஒரு ஃப்ளோல 3 தடவ கூட எழுத முடியும். இப்ப எழுதலாம். நெக்ஸ்ட் எழுதலாம். நெக்ஸ்ட் டிசம்பர்ல கூட இன்னும் நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஜூனே ட்ரை பண்ணுங்க முடிச்சிடலாம். ரைட்டா? ஸோ இந்த டே 2 வீடியோ எடுத்தீங்கன்னா, இது 3மே கவர் பண்ணியிருக்கோம். இதுவும் இல்லாம இத எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு நான் இப்போ ஒரு வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். அதுல நீங்க யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4 அதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்க பாருங்க. ரைட்டா? ஸோ உங்களுக்கு இப்போ எந்த யூனிட் படிக்கணும், எப்படி படிக்கணும், எந்த ஃப்ளோல படிக்கணும் எல்லாமே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இதெல்லாம் தெரியாம ஏதோ ஒரு எம்சிக்யூ படிச்சுக்கிட்டு, ஏதோ ஒரு டாபிக்க படிச்சுட்டு இருந்தா நமக்கு கான்ஃபிடன்ஸே இருக்காது எக்ஸாம்க்குள்ள நுழையும்போது. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஃப்ளோவா ஒரு யூனிட் எடுத்து கரெக்ட்டா படிச்சா மட்டும் தான் நமக்கு அந்த யூனிட்ல என்ன இருக்கு, எப்படி கான்செப்ட்ல எங்க ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். நம்ம எழுத போறது காம்படிட்டிவ் எக்ஸாம். அப்படியே புக்ல இருக்கிறது அப்படியே வராது. இது கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி இருக்கும், அப்டேட்டடா இருக்கும். நம்ம தான் நம்மள தயார்படுத்திக்கணும். ரைட்டா? கஷ்டப்பட்டா மட்டும் தான் எதுவுமே நமக்கு கிடைக்கும். ஹார்ட் ஒர்க் இருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் ஆட் பண்ணுமே தவிர, எப்பயுமே ஸ்மார்ட் ஒர்க்ஸ்லாம் நமக்கு வேலைக்கு ஆகாது. நிறைய ஹார்ட் ஒர்க் இருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஒர்க் கொஞ்சம் ஆட் பண்ணி, இன்னும் கொஞ்சம் நம்ம என்ஹான்ஸ் பண்ணிக்க தான் முடியுமே தவிர, எப்பயுமே ஷார்ட் கட்ஸ்ல போறது நமக்கு சரிப்படும். நல்லா புரிஞ்சுக்கணும். சரியா? ஓகே. இப்ப டே 2 எடுத்தீங்கன்னா, இது 3 என்ன இப்ப நான் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், கம்யூனிகேஷன் பத்தி நான் சொல்லியிருக்கேன். எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும் எல்லாமே. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது மேத்தமேட்டிக்கல் ரீசனிங். ரைட்டா? நிறைய பேருக்கு இதுல ஒரு டவுட் இருக்கு. மேம் ஆக்சுவலா மேத்ஸ பார்த்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இல்லையா? நம்ம ஸ்கூல்ல படிச்சதோட சரி. அதுக்கப்புறம் மேத்தமேட்டிக்கல்ஸ் ரொம்ப போறதில்ல. நம்ம எடுக்கிற சப்ஜெக்ட்ஸும் ஸ்கூல்ல வேற இருக்கலாம். இல்ல காலேஜ்ல இப்ப வொர்க் பண்றீங்கன்னா வேற எதனா இருக்கலாம். எப்படி படிக்கிறது? இல்ல படிச்சு தான் ஆவணுமா? இல்லையா? மேத்தமேட்டிக்கல் ரீசனிங்க கம்ப்ளீட்டா ஒமிட் பண்ணிடலாமா? நெறைய பேர் எனக்கு மெசேஜ் பார்க்குறேன். பட் மேத்தமேட்டிக்கல் ரீசனிங் ஒமிட் பண்ணக்கூடாது. ஏன்னா, நம்ம பேப்பர் 1ல எடுக்கிற இந்த ஒவ்வொரு கொஸ்டின் அட்டெண்ட் பண்றதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோட வேல்யூ யாருக்கு தெரியும் தெரியுமா? நெறைய பேர் 2 மார்க்ல போயிருக்கும். ஒரே கொஸ்டின்ல போனவங்க இருக்காங்க. 2 கொஸ்டின்ல மட்டும் போனவங்க இருக்காங்க. ரைட். அவங்களுக்கு தான் தெரியும் அந்த ஒரு கொஸ்டினோட வேல்யூ. ஸோ இந்த மேத்தமேட்டிக்கல் ரீசனிங்ல நமக்கு 5 கொஸ்டின் கேட்க போறாங்க. இந்த 5 கொஸ்டினும் எப்படி நம்ம கம்ப்ளீட்டா ஒமிட் பண்ணிட்டு நம்ம எக்ஸாம்க்கு போ முடியும்? 5 கொஸ்டின் 10 மார்க் இருக்கு நமக்கு. இல்லையா? பேப்பர் 1 பொறுத்தவரைக்கும் நமக்கு 50 கொஸ்டின்ஸ்ல கேட்கறாங்கன்னா, ஆவரேஜா ஒரு யூனிட்ல 5 கொஸ்டின்ஸ் கேட்டா 10 மார்க் இருக்கும்போது, இத கம்ப்ளீட்டா ஒமிட் பண்ணக்கூடாது. ஓகே மேம். என்னதான் பண்றதுன்னா, ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. நமக்கு யுஜிசி நெட் மேத்தமேட்டிக்கல் ரீசனிங்க பொறுத்தவரைக்கும் அப்படியே ட்விஸ்ட் பண்ணி ஒரு ஹை லெவல் மேத்ஸ் இருக்காது. ரைட்டா? ஓரளவு நம்ம 10த் வரைக்கும் பண்ண அந்த மேத்ஸ் மட்டும் தான் இருக்கும். மெயினா சம்டைம்ஸ் ஒரே ஒரு மேத்தமேட்டிக்கல் ரீசனிங் கொஸ்டின் வேணா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா, டஃப்பா இருக்கலாமே தவிர, அதுல அட்லீஸ்ட் 4 கொஸ்டின் மேனேஜபிளா தான் இருக்கும். அத முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேத்தமேட்டிக்கல் ரீசனிங் ஒமிட் பண்ண வேண்டாம். அதுல ஆனா எப்படி படிக்கலாம்? எது படிக்கலாம்னு நான் சொல்றேன். ரைட்டா? ஸோ வீடியோவ கம்ப்ளீட்டா பாருங்க. கண்டிப்பா ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க இந்த வாட்டி எக்ஸாம் எழுதுறீங்கன்னா, நம்ம இப்ப போட்டுட்டு இருக்க இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? நம்ம படிக்கிறது அப்புறம். நம்ம என்ன படிக்கிறோம்? எப்படி படிக்கணும்ன்றத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுகிட்டு, அதுக்கப்புறம் நம்ம அது கரெக்ட்டா இறங்கணும்னா, நமக்கு அந்த லேர்னிங் ப்ராசஸே ஈஸியா இருக்கும். ரைட்டா? ஸோ, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த மேத்தமேட்டிக்கல் ரீசனிங் நம்ம ஒமிட் பண்ண முடியாது. பட் இதுல எப்படி படிக்கலாம்? ஓரளவு நான் மேத்ஸ் போடுவேன்னா, நீங்க இதெல்லாம் படிக்கலாம். மேம் நான் ஓரளவு நல்லாவே பண்ணுவேன் மேம் மேத்ஸ். ஐ அம் கான்ஃபிடென்ட்னா, நீங்க எந்த அளவு படிக்கணும்? அது 2மே நான் சொல்றேன். ரைட்டா? ஸோ, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் மேத்ஸ்ல என்ன இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா?
மேத்ஸ பொறுத்தவரைக்கும் நமக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் சீரிஸ் இருக்கு. ரைட். இந்த நம்பர் சீரிஸ பொறுத்தவரைக்கும், சில நம்பர் சீரிஸ் சம் ஈஸியா தான் இருக்கும். சில நம்பர் சீரிஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். நான் இல்லன்னு சொல்லல. பட் சில இது ஈஸியா இருக்கும். மேனேஜ் பண்ண முடியும், பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆல்பாபெடிக் சீரிஸ் இருக்கு இல்லையா? இதுக்கு பெருசா நமக்கு மேத்ஸ் தெரியணும் அவசியம் இல்ல. ஏபிசிடி தெரியும். எங்க நம்பர் விடுது, எத்தன நம்பர் ஜம்ப் ஆகுதுன்ற ஒரு ஐடியா நமக்கு இருக்கு இல்லையா? அத வச்சு நம்ம மேனேஜ் பண்ண முடியும் ஆல்பாபெடிக் சீரிஸ். வேணா மேத்ஸே எனக்கு ஓரளவு வராதுன்னா கூட ஆல்பாபெடிக் சீரிஸ் நம்ம விட போறதில்ல. அடுத்தது இந்த கோடிங். நான் திருத்துறேன் இல்லையா? இந்த மேல ரைட் போடுறதெல்லாம் எனக்கு மேத்ஸ் ஓரளவு தான் தெரியுன்றவங்க பண்ணுங்க. கோடிங் வந்து கண்டிப்பா மேத்ஸ் எனக்கு ஓரளவு தெரிஞ்சா கூட மேனேஜ் பண்ண முடியும் நம்மளால. கோடிங், டீகோடிங் சொல்லுவோம். அது என்னன்றது நான் இப்ப காட்டுறேன். அடுத்தது பிளட் ரிலேஷன் இருக்கு இல்லையா? இந்த பிளட் ரிலேஷன்ல என்ன இருக்கு? அப்பாக்கு தங்கச்சி, அம்மாக்கு இதுதானே இருக்கும். அத நம்ம அப்படியே யோசிச்சு பார்த்தாலே வரும் இல்லையா? நம்ம மைண்டுக்குள்ள. அவ்வளோதான். பிளட் ரிலேஷன் நம்ம பண்ணிடுவோம். அதுவும் ஈஸியா தான் இருக்கும். ரைட். அதுக்கு கொஞ்சம் நம்ம யோசிக்கணும் அவ்வளோதான். இந்த மாமாக்கு சித்தப்பா, சித்தப்பாக்கு பெரியப்பான்னு வரப்போகுது. அது பார்த்துக்கலாம். இதுக்கு நமக்கு பெருசா மேத்ஸ் தேவையில்ல. அடுத்தது டைரக்ஷன் சம்ஸ் இருக்கு இல்லையா? இந்த டைரக்ஷன் சம் சாதாரணமா கேட்கிற வரைக்கும் நமக்கு மேத்ஸ் தேவையில்ல. ஏன்னா லெஃப்ட் போய் ரைட் திரும்பி இங்க நிக்கிறான், அங்க நிக்கிறான். அவன் எங்க இருக்கான்? நமக்கு திசைகள பத்தி நமக்கு தெரியும். நார்த், சவுத், வெஸ்ட், ஈஸ்ட் தெரியும். நார்த், சவுத் எங்க இருக்குன்றது நம்ம படம் போட்டா தெரிஞ்சிற போகுது. ஸோ ஓரளவு மேனேஜ் பண்ண முடியும். பட் இதுல கொஞ்சம் அந்த ரைட் ஆங்கிள் இந்த மாரி ஒண்ணு வரும். அது அப்பதான் கொஞ்சம் அந்த மேத்ஸ்க்குள்ள நம்ம வேண்டியது இருக்கும். மத்தபடி இது மேனேஜபிள் மேனேஜபிள். அவ்ளோ விடணும் அவசியம் இல்ல. அந்த ஆன்ஸர்க்குள்ள போயிட முடியும். அடுத்தது இந்த ரேங்கிங் இருக்கு இல்லையா? ரேங்கிங் ஆக்சுவலா பெரிய மேத்ஸ்லாம் வராது. அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ரொம்ப குட்டி ஃபார்முலா தான் அது. ஓகேவா? அது ஒண்ணே ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டா பண்ணிரலாம். ரேங்கிங் கூட பெருசா மேத்ஸ் ஒண்ணும் இல்ல. நெக்ஸ்ட் சீட்டிங் அரேஞ்ச்மென்ட் இருக்குல்ல, இதுவும் ஈஸி. அத நம்மளே அவன் எப்படி உட்கார்ந்திருக்கான்னு பார்த்துட்டு, எங்க இருக்கான்னு பார்த்து பண்றது தான். இதுக்கு மைண்ட் கால்குலேஷன் தான் இதுவும். ஸோ இதுவும் மேனேஜ் பண்ண முடியுமா? நெக்ஸ்ட் இந்த மேத்தமேட்டிக்கல் ஆப்பரேஷன பொறுத்தவரைக்கும், இது நான் சொல்லல. ஏன்னா இதுல வந்து எப்படி வேணா வரும் கொஸ்டின். ஓகே. இது கொஞ்சம் நம்ம மேத்ஸ் கொஞ்சம் கால்குலேட் பண்ணி போடுறதுக்கு இருக்கு. இத ஓல் பண்ணுவோம். ஆனா முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஓல் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அதே மாரி இந்த சிம்ப்ளிஃபிகேஷனும் கொஞ்சம் நம்ம அது என்னன்னு எக்ஸ்ன்னு போட்டு பார்த்து, நம்ம இதெல்லாம் ஆனா எதுவுமே பண்ணாம இல்ல. ஸ்கூல்ல பண்ண மேத்ஸ் தான் கொஞ்சம் இருக்கும். அடுத்தது நேச்சுரல் நம்பர்ஸ் அண்ட் பேசிக் சம் ஃபார்முலாஸ் இப்போ கொஞ்சம் லைட்டா வருது. எப்படி வேணா வரும். ஓகே. அது என்னன்றத நான் சொல்றேன். அப்புறம் ஸ்கொயர் அண்ட் கியூப்ஸ் இப்ப கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இது ஃபார்முலாஸ் இது. கியூபோட ஃபார்முலா இருக்குல்ல. ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் படிச்சிருப்போமா? சின்ன வயசுல ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் 2ஏபி அதெல்லாம் படிச்சோம்ல. அதெல்லாம் இருக்கு. ஏ கியூப் பிளஸ் பி கியூப் அந்த ஃபார்முலால வந்திருக்கு சம்மு. அடுத்தது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன், அப்புறம் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் இதுலலாம் இது வந்து கொஞ்சம் நமக்கு தேவை. அந்த ஃபார்முலா மட்டுமாவது தெரிஞ்சுக்கிட்டோம்னா கூட சம்டைம்ஸ் டைரக்ட்டா கேட்கும்போது பண்ணிரலாம். நெக்ஸ்ட் ஃபிராக்ஷன் இருக்கு இல்லையா? இத பெருசா எனக்கு மேத்ஸ் தெரியணும் அவசியம் இல்ல. ஏன்னா நம்ம பாகம் நம்ம அழகா பண்ணுவோம். அத வச்சு நம்ம மைண்ட்ல பண்ணா கூட போதும். ஒரு சின்ன மேத்ஸ் அவ்வளோதான். ரொம்ப இல்ல. ஃபிராக்ஷன்ஸ் நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். அடுத்தது ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அதே மாதிரி. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன மேத்ஸ் தான் இது. இதுக்கு பெருசா நம்ம இதுவா இருக்கணும்னு இல்ல. ஓரளவு பண்ணோம்னா நம்மளால முடியும். அடுத்தது பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது. இதையும் நான் மேத்ஸ்க்குள்ளேயே சேர்க்காதீங்க. ஏன்னா நம்ம நெறைய பெர்சன்டேஜ் மைண்ட்ல பண்றோம். 100ல 10% இப்ப கடைக்கு போனா 25% டிஸ்கவுண்ட்னோன மைண்ட கால்குலேட் பண்ணிக்கிறோம் இல்லையா? அந்த அளவு மேத்ஸே போதும் இங்க. ரைட்டா டக்குனு 10% டிஸ்கவுண்ட் இருக்கா? நமக்கு மைண்ட் டக்குனா 100ல 10 கம்மியாயிடுது. ரூ. 90 தான் தோணுதுல்ல. இதுதானே அந்த மைண்ட் கால்குலேஷன் வச்சு இந்த பெர்சன்டேஜ கொஞ்சம் மைண்ட்ல பண்ணிடலாம். அடுத்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இதுவும் கொஞ்சம் மைண்ட் கால்குலேஷனே போதும். இதுவும் இன் டெப்த் மேத்ஸ் நான் சொல்லல. இதுக்கு ஃபார்முலாஸ் இருக்கு. ஈஸியா பண்ணலாம். இருந்தாலும் நம்ம மைண்ட்ல ப்ராஃபிட் எவ்வளோ நஷ்டம் என்ன, லாபம் என்னன்னு மைண்ட்ல பண்ணிக்கலாம். அப்புறம் டிஸ்கவுண்ட் சக்சஸிவ் டிஸ்கவுண்ட்டுக்கும் பெருசா மேத்ஸ் தேவையில்ல. நம்ம மைண்ட் கால்குலேஷன் போதும். அப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் ஓரளவு மேனேஜ் பண்ண முடியும். பட் கொஞ்சம் குட்டி குட்டி ஃபார்முலா தானே அது. அது இல்லன்னா நம்ம மைண்ட்ல கூட பண்ண முடியும். இதுவும் தப்பு ஈஸிக்கு நமக்கே புரியும். இந்த வருஷத்துக்கு இவ்வளோ குடுக்குறான்னா, இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் குடுக்குறான், இவ்வளோக்கு 10% இதுக்கு குடுக்குறான்னா, நமக்கு தெரியும் இல்லையா? இப்ப ரூ. 1000க்கு 10% குடுக்குறான்னா என்னது? ரூ. 100 ரூ. 100 வருஷத்துக்கு ஏத்துனா ரூ. 1100 வருது. அந்த மாரி மைண்ட்ல ஒரு கால்குலேஷன் பண்றோம் இல்லையா? அந்த மேத்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்தது டைம் அண்ட் ஒர்க் இருக்கு. டைரக்ட் ப்ரொபோர்ஷன், இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் ஒண்ணு இருக்கு. இது கொஞ்சம் கொஞ்சம் மேத்ஸ் தான். ஸ்பீட், டிஸ்டன்ஸ் அண்ட் டைம பொறுத்தவரைக்கும் ஒரு சின்ன ஒரு ஃபார்முலா வச்சிருந்தோனே, அத கொஞ்சம் மேனேஜ் பண்ணி நம்ம பண்ண முடியும்.
ஓகேவா? ஸ்பீட், டிஸ்டன்ஸ் அண்ட் டைம் படிச்சிருக்கோம் இல்லையா? டிஸ்டன்ஸ் இன்டூ டைம் படிப்போம். அந்த ஃபார்முலாவே அப்படியே டைம் இஸ் ஈக்குவல் டூ மாறும். அதான். அப்புறம் ட்ரெயின் ப்ராப்ளம்ஸ் நமக்கு இருக்கு. அப்புறம் அல்ஜிப்ரிக் லாஸ் ஆஃப் இன்டீரியர். அல்ஜிப்ரிக் லாஸ் இருக்கு இல்லையா? அது கொஞ்சம் வருது இப்பலாம். மென்சுரேஷன் இப்பலாம் அந்த ஏரியா, ஸ்கொயர் ஏரியா, வால்யூம் அதெல்லாம் கேட்குறாங்க. வால்யூம் ஆஃப் அ ஸ்கொயர் வருது கொஞ்சம். ஓகே. அது அது கொஞ்சம் அது ஃபார்முலாஸ் மட்டும் தெரிஞ்சா கூட இது போதும். அப்புறம் கிளாக் ப்ராப்ளம் இருக்கு. கேலண்டர் இருக்கு. அந்த ஆட் டேஸ், லீப் இயர் கான்செப்ட். இது எல்லாமே நமக்கு மேத்ஸ்ல இருக்கிறது. ஓகே மேம் எனக்கு மேத்ஸே தெரியலனா கூட, இப்ப நான் சொன்னேன் இல்லையா? ஆல்ஃபபெடிக் சீரிஸ் பண்ணலாம். கோடிங், டீகோடிங், பிளட் ரிலேஷன், டைரக்ஷன் சம், இந்த ரேங்கிங்கு, சீட்டிங் அரேஞ்ச்மென்ட். ஓகே. கொஞ்சமா கண்டிப்பா ஃபிராக்ஷனு, ரேஷியோ ப்ரொபோர்ஷன், பெர்சன்டேஜ். ஏன்னா இது 2ம் தெரிஞ்சா தான் நமக்கு டேட்டா இன்டர்பிரிட்டேஷனுக்கு தேவைப்படுது. ரைட்டா? அப்புறம் ப்ராஃபிட் லாஸ் கொஞ்சம் மைண்ட்லயே அதெல்லாம் பண்ணலாம். ஸோ இது எல்லாம் இப்ப நம்ம மேத்ஸ் கம்ப்ளீட்டா கண்டிப்பா ஒதுக்கக்கூடாது. இப்பயே உங்களுக்கு என்னலாம் ரிசோர்ஸ் கையில இருக்குன்னா, அதுலேருந்து கொஞ்சம் ஒரு நோட் வச்சுக்கோங்க. மேப் போடுங்க. ஆக்சுவலா போட போட நமக்கு ஃபாஸ்ட்டா பண்ண வந்துரும். சம்டைம்ஸ் நமக்கு ஸ்கூல் படிக்கும்போது கூட இன்ட்ரெஸ்ட் வந்திருக்காது. இப்போ மேத்ஸ் போடும்போது ஒரு மாரி இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். சொல்ல முடியாது. அதனால எதையும் ஒமிட் பண்ணாதீங்க. இதுலயும் பாருங்க சம்டைம்ஸ் ஈஸியா இருக்க கொஸ்டின் அழகா மார்க் எடுத்துரும். ரைட்டா? ஸோ மேத்தமேட்டிக்கல் ரீசனிங் கண்டிப்பா ஒமிட் பண்ணக்கூடாது. நம்ம ட்ரை பண்ணணும். ரைட்டா? இது ஓரளவு மேத்ஸ். நான் நல்லாவே மேத்ஸ் போடுவேன்னா, சூப்பரா போடுங்க. ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருப்பீங்க, மேனேஜ்மென்ட் நெறைய பேர் இருப்பாங்க. இல்லையா? நல்ல மேத்ஸ் உங்களுக்கு அழகா வரும் இல்லையா? அவங்கலாம் சூப்பரா போடுங்க. ஸோ எதையுமே போடாதீங்க. அழகா எல்லா சம்முமே அட்டெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்ப ஆல்ஃபபெடிக் சீரிஸ்லாம் எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரி இருக்கும் ஆல்ஃபபெடிக் சீரிஸ் சம்ஸ். ஒவ்வொன்னும் ஒவ்வொரு மாதிரி. ஸோ இது வந்து 2022ல வந்த கோடிங் சம். இது பேரு தான் நம்ம கோடிங் சம்ன்னு சொல்லுவோம். ஆக்சுவலா இந்த மாரி கோடிங் சம் பண்ணும்போது, நம்ம ஆல்ஃபபெட்ஸ இந்த மாரி எழுதிப்போம் நம்ம. ஏலேருந்து என் வரைக்கும். அதுக்கப்புறம் இந்த மாரி எழுதிட்டு, ஒவ்வொரு ஆல்ஃபபெட்ஸ்க்கு ஒவ்வொரு நம்பர்ஸ் இருக்கும். ஓகே. அந்த நம்பர்ஸ்லேருந்து நம்ம பண்றது. இதுக்கும் இதுக்கும் எப்படி ரிலேட் ஆயிருக்குன்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட். மதர் இஸ் கோடட் அஸ் இது. இப்ப எம்முக்கும் ஓக்கும் என்ன டிஸ்டன்ஸ்? எம்லேருந்து ஓ வந்து +2. நடுவுல என் மட்டும் விட்டுருக்காங்க இல்லையா? அவ்வளோதான். அதே லாஜிக் தான் இங்கே போடுறோம். பிக்கு அப்புறம் கியூ விட்டுருக்காங்க. ஸோ அந்த லாஜிக் நம்ம போடுறோம். ஸோ இது என்ன கஷ்டம் வராது இல்லையா? கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணணும் அவ்வளோதான். ரைட்டா? ஸோ இது வந்து இந்த மாரி எழுதி வச்சிருக்கிறது, நம்ம எக்ஸாம் போனோனே என்னன்னா, நமக்கு ஒரு ஒயிட் ஷீட் குடுப்பாங்க. பென் இருக்கும் இல்லையா? இது முதல்லயே கூட எழுதி வச்சுக்கலாம். இது ஒண்ணும் தப்பு கிடையாது. ஓகேவா? அவங்க தான் ஷீட் குடுக்க போறாங்க. அதனால நம்ம எழுதி வச்சுக்கலாம். இது கோடிங்க்கு எப்ப வேணா நமக்கு தேவைப்படும். ஏலேருந்து என் வரைக்கும் 14. அதுக்கப்புறம் ஓபி, கியூஆர், எஸ்டி ஏபிசிடி எழுதி வச்சுக்கோங்க. என்னதான் நமக்கு தெரிஞ்சாலும் நம்ம அத பண்ணும்போது தடுமாறும். எழுதி வைக்கிறது நல்லது. ஸோ இந்த மாரியும் நமக்கு கோடிங் சம்ஸ் குடுப்பாங்க. ரைட்டா? சி ஓடோ, பேடோ, ஃபாவ் மீன்ஸ் ஆர்டர், பேக்ட் ஃபுட். அப்ப இது என்னன்றத நம்ம எழுதி வச்சுட்டோம்னா, நமக்கு அதுல பண்ண வரும். ரைட்டா? இதுல என்ன நமக்கு க்ளூனா, சில வேர்ட்ஸ் வந்து 2 இடத்துல ரிப்பீட் ஆயிருக்கும். இப்ப இஸ் 2 இடத்துல ரிப்பீட் ஆயிருக்கு. ரைட்டா? அப்பனா அது என்னது? சா இங்கேயும் ரிப்பீட் ஆயிருக்குல்ல. அப்பனா இஸ்ங்கிறது இங்க சா. ஸோ அந்த மாரி ஒரு க்ளூ தான். இதுவும் ஈஸி தான். இல்லையா? ஒண்ணுமே இல்ல. என்ன பொறுத்தவரைக்கும் மேத்ஸ் நம்மளே உட்கார்ந்து நம்ம மைண்டோட நம்ம போட்டு பார்க்கிறோம் இல்லையா? அப்போ மட்டும் தான் நமக்கு மேத்ஸ் வரும். ஓகே. ஸோ இதுவும் ரொம்ப கஷ்டம் கிடையாது. இது இப்போ ஓடோங்கிறது ஆர்டர், பேடோங்கிறது ஃபேக்ட், ஃபான்றது ஃபுட் எழுதிடுறோம். அதுக்கப்புறம் இங்கேயும் ஃபா இருக்கு, இங்கேயும் ஃபுட் இருக்கு. அப்ப இங்கேயும் ஃபுட் இருக்கு. அப்பனா ஃபாங்கிறது தான் ஃபுட்டு. ரைட்டா? ஸோ அந்த மாரி ஒண்ணு ஒண்ணா பார்த்துக்கிட்டீங்கன்னா, இதுதான் இது 2022ல கேட்ட கொஸ்டின். நம்பர் சீரிஸ பொறுத்தவரைக்கும் நமக்கு எப்படி வரும்னா, இந்த மாரி வரும் நமக்கு. இப்படின்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் எப்படி வேணா வரும். இது நம்மளோட இந்த ரைட்டா? பிளட் ரிலேஷன்ஸா? பிளட் ரிலேஷன் பொறுத்தவரைக்கும், ஒண்ணு எனக்கு எது ஆக்சுவலா பிளட் ரிலேஷன பொறுத்தவரையும் இப்படி நம்ம ஒரு ஜெனரேஷன்னு நம்ம போடுவோம். இது கிராண்ட்ஃபாதர், கிராண்ட்மதர் அந்த மாரி இவங்களோட பசங்க, இவங்களோட பசங்க அப்படி போட்டு பண்றது இருக்கு. ஓகேவா? இது பிரதர், சாரி இது சன்னு, இது டாட்டரு. இதுக்கு சில பேர் பிளஸ்ஸு, மைனஸு அந்த மாரி வைக்கலாம். ஓகே. எதுவுமே ரூல்ஸ் கிடையாது. இதெல்லாம் பண்ணா நமக்கு ஈஸியா இருக்கும். அவ்வளோதான். ஓகே. பண்ணா ஈஸியா இருக்கும். இதுவே அண்ணன், தங்கச்சின்னா எப்படி பண்றது? அந்த மாதிரிலாம் இருக்கு அதுல. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி ஈஸியா வருதோ நீங்க பண்ணி பாருங்க. அதுதான் ஈஸி அதோட. பட் ஜெனரேஷன்னா இந்த மாரி கீழ போட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இது கிராண்ட் பேரண்ட் இவங்களோட பசங்க இதுன்னா இங்க. இப்ப இவங்களுக்கு இவங்க தாத்தா. ஸோ 2 ஜெனரேஷன் போது.
இந்த மாதிரி. ரைட்டா? அடுத்தது நமக்கு டைரக்ஷன் சம்ம பொறுத்த வரைக்கும், இந்த மாதிரி நம்ம டைரக்ஷன் போட்டுட்டு நம்ம பண்ணணும். மேல நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். இது எப்படி கேட்பாங்க? இவன் இங்க இருக்கிறான். நார்த்த நோக்கி நின்னுட்டு இருக்கான். ஓகேவா? அந்த மாதிரி வரும். கொஞ்சம் மைண்ட் வச்சுட்டு நம்ம பண்றது. அந்த மாரி. அது ஓகே. அது ஷேடோ சம்ஸ்ல வர்றது. பட் டைரக்ஷன் சம்ல பொறுத்தவரைக்கும், இவன் நார்த் நோக்கி போறான், ஈஸ்ட் நோக்கி போறான். இந்த மாதிரி. நமக்கு இது தெரியும் இல்லையா? எப்பயுமே ஒரு ஃபுல் சர்க்கிள் எப்பயுமே 360 டிகிரி நம்ம சொல்றோம். இல்லையா? எப்பயுமே ஒரு சர்க்கிள்ங்கிறதுக்கு 360 டிகிரினா, இங்கேருந்து இங்க அவன் திரும்புனான்னா 90 டிகிரி. இங்கேருந்து இங்க ஃபுல்லா இப்படி திரும்புனான்னா 180 டிகிரி. இல்லையா? நம்ம ப்ரொட்ராக்டர் வச்சு பண்ணுவோம் இல்லையா? அது 180 டிகிரி இங்கேருந்து இங்க. ஸோ அது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. மத்தபடி இதுல எதனா உங்ககிட்ட இருந்துச்சுன்னா, அதுல பண்ணி பாருங்க. ஈஸியா தான் இருக்கும். ஓகேவா? இவன் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்றான். ஈஸ்ட் நடக்குறான். இப்ப மைண்ட்ல ஃபர்ஸ்ட் இந்த டைரக்ஷன போட்டு வச்சுக்கோங்க. இவன் எப்படி நடக்குறான்றத பண்ணுங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் இது வந்து சம் சம் ஃபார்முலாஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? 1 + 2 + 3 n + 1/2. ஓகே. இது இப்ப நான் வர்றது சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். எப்பயுமே நேச்சுரல் நம்பர்ஸ் 1ல ஸ்டார்ட் ஆகும். ஹோல் நம்பர்ஸ்ன்னு ஒரு வேளை அவங்க குடுத்துருந்தாங்கன்னா 0ல ஸ்டார்ட் ஆகும். ரைட்டா? இது சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பர்ஸ்னா இது அதோட ஃபார்ம். இங்க நம்பர்ஸ் எல்லாம் நெறைய குடுத்துருவாங்க. அதோட ஃபார்முலா இது. 1 + 2 + 3 + n. எல்லா நம்பருக்கும் சேர்த்து கடைசியில குடுக்குறாங்க இல்லையா? அந்த நம்பர்ல இந்த ஃபார்முலா வரும். n + 1/2 பண்ணா நமக்கு வந்துரும். ரைட்டா? இதெல்லாம் என்னன்னா ஒரு பேசிக்கா மேத்ஸ் தெரியறதுக்கு இது இருக்கும். இப்ப சம் ஆஃப் கியூப்ஸா இருந்தா என்ன பண்ணுவோம்? ஒரு வேளை அவங்க குடுத்துருக்காங்க. கியூப் பிளஸ் 3 கியூப் அந்த மாரி குடுத்துருக்காங்கன்னா, அத எப்படி பண்ணணும்ன்றது இது. அதோட ஃபார்முலா. ரைட்டா? இதுவும் நான் கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். யூனிட் 5 மேத்தமேட்டிக்கல் ரீசனிங் போனா, நான் கம்ப்ளீட்டா இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் இப்போதைக்கு எப்படி படிக்கணும்ன்றது தான் இதுல பார்க்கிறோம். ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். ஓகே. அதுக்கு ஃபார்முலா. நம்ம எல்லாம் படிக்கலாம். பட் எதெல்லாம் படிக்கணும், மேத்ஸ் தெரியலனா கூட எது விடக்கூடாதுன்றது தான் இப்போதைக்கு மெயினா நம்ம பார்க்கிறது. ரைட்டா? சரி, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்ப எப்படி கொஸ்டின் கேட்கறாங்கன்னு பார்ப்போமா? இன்கேஸ் ஃபிராக்ஷன்ஸ் இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபிராக்ஷன்ஸ்ல இன்கேஸ் வந்துச்சுன்னா, எப்பயுமே ஃபிராக்ஷன்னா என்னன்னா, இப்ப 6/7, 3/7 இந்த மாரி இருந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனையே இல்ல. ஏன்னா, கீழ இருக்கிற டினாமினேட்டர் சேமா இருக்கு. டினாமினேட்டர் கீழ இது பேர் நம்ம நியூமரேட்டர் சொல்லுவோம். இது டினாமினேட்டர் சொல்லுவோம். இந்த டினாமினேட்டர் சேமா இருந்துச்சுன்னா, அப்படியே இப்ப அடிஷன் பண்ணோம்னா 6 + 3 அவ்வளோதான். 7, 8, 9 9/7 முடிஞ்சிருச்சு. ஓகேவா? பட் இந்த டினாமினேட்டர் நமக்கு சேமா இல்லன்னா, நம்ம என்ன பண்ணணும்? இப்ப 6/7 இருக்கு. இங்க 11/13னா நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 11 சாரி 13 × 6 7 × 11 அதுக்கப்புறம் 13 × 6 அந்த மாரி பண்ணணும். ரைட்டா? ஏன்னா டினாமினேட்டர் சேமா இல்லன்னா, நம்ம அந்த மாரி பண்ணணும். ஸோ அத ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பயுமே. ஓகே. ஃபிராக்ஷன் பொறுத்தவரைக்கும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம், அத டெசிமலா மாத்திர்றோம். டெசிமலா இந்த மாரி மாத்திட்டோம்னா, நம்ம அதுக்கப்புறம் அவங்க என்ன கேட்கறாங்களோ நம்ம அத பண்ண முடியும். அவங்க ஒரு வேள லார்ஜஸ்ட் நம்பர் கேட்கலாம். இல்ல அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டர்னா என்னது? சின்னதுலருந்து பெருசு அடுக்குறது. டிசெண்டிங் ஆர்டர்னா பெருசுலருந்து சின்னது அடுக்குறது. எப்படி சொன்னாலும் நம்ம அத பண்ண முடியும். ரைட்டா? ஃபிராக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட்டா? அடுத்தது இந்த மாதிரி கொஞ்சம் ஃபார்முலாஸ் நமக்கு அல்ஜிப்ரிக் ஃபார்முலாஸ் கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்கு. மென்சுரேஷன் அதே மாரி ஏரியா, சர்ஃபேஸ் ஏரியா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இதெல்லாம் படிச்சிருக்கோம். பட் சம்டைம்ஸ் என்ன பண்றாங்க, ஃபார்முலாஸ மட்டும் கேட்கறாங்க. ரொம்ப இன் டெப்த் கேட்கறது இல்ல, ஃபார்முலாஸ் கேட்கறாங்க. அதுதான். ரைட்டா? ஆமா, எனக்கு இப்போதைக்கு அது படிக்க முடியலனாலும், இதெல்லாம் கொஞ்சம் படிச்சுட்டே இருங்க. கோடிங், டிகோடிங் பாருங்க. பிளட் ரிலேஷன் டைம் கிடைக்கும்போது கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிளட் ரிலேஷன் கூட சம்டைம்ஸ் ஸ்விட்ச் பண்ணி கேட்கும்போது கன்ஃப்யூஸ் ஆயிடுவோம். பிளட் ரிலேஷன் பார்த்துக்கோங்க. ரைட்டா? இதெல்லாம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. டிஸ்டன்ஸ் சம் இது இத பாருங்க நீங்க. அடுத்தது ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன பொறுத்தவரைக்கும், இத்தன பசங்க இப்போ. தி ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் டூ கேர்ல்ஸ் இன் எ ஸ்கூல் இஸ் 7:5. விகிதம்னு சொல்லுவோம் இல்லையா? இப்ப 7லேருந்து 5 விகிதத்துல இருக்காங்க பசங்கன்னா, மொத்தம் பாய்ஸ் வந்து 420 பேர் இருக்காங்க. கேர்ல்ஸ் எத்தன பேர் இருக்காங்கன்னு கேட்டுருக்காங்க. இப்ப என்ன பண்ணுவோம் நம்ம ஃபர்ஸ்ட் 7 + 5 என்னன்னு பார்த்தணும். இப்ப 12 வருது. இல்லையா? இப்ப மொத்தமா பசங்க 12 பார்ட்ஸா இருக்காங்க. இது பார்ட் இது ஆக்சுவலி. 12 பார்ட்ஸா இருக்காங்க. அப்ப அதுல 7 பார்ட் தான் 420. அப்ப அத வச்சு நம்ம பண்ணணும். முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான். பொறுமையா இது ரொம்ப ஈஸி. எனக்கு தெரிஞ்சு ஃபிராக்ஷன் சம்ம விடவே விடாதீங்க. பண்ணுங்க.
ஓகேவா? இந்த மாதிரி ரேஷியோ சம்ம விடாதீங்க. அடுத்தது ரேங்கிங்ன்னு கேட்டாங்கன்னா, இந்த மாதிரி ரேங்கிங் சம்ஸும் வரும். நவ்யா இப்ப 11த் ரேங்க்ல இருக்கான்னா என்னது? அதுக்கு தான் நமக்கு ஃபார்முலாஸ். இதுதான் அந்த ஃபார்முலா. இத ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் என்ன? ரேங்க் ஃப்ரம் டாப் பிளஸ் ரேங்க் ஃப்ரம் பாட்டம் -1. இத மட்டும் தெரிஞ்சுட்டு, அவங்க எது கேட்டாலும் அத நம்ம மாத்தி போடணும். அவ்வளோதான். டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ், ரேங்க் ஃப்ரம் டாப் பிளஸ் ரேங்க் ஃப்ரம் பாட்டம் -1. ஸோ மேத்ஸ் அவ்வளோ தெரியணும்னு அவசியம் இல்ல இதுக்கு. இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சாலே போதும். ரைட்டா? ஸோ அடுத்தது நமக்கு இதுல இருக்கிறது சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ன்னு சொல்றோம். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும், இதுல அவங்க கரெக்ட்டா சொல்லியிருப்பாங்க. சிங்கிள் ரோ அந்த மாரி வரும்போது, நம்ம இத படிச்சுட்டு நம்ம பண்ணிடலாம். ரைட்டா? ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கும் ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் வரும். ஆனா, இந்த டாபிக்ல இருந்து தான் வரும். இந்த மாரி டாபிக்ஸ் தான் மாத்தி மாத்தி வரும். நம்ம கண்டிப்பா 5 கொஸ்டின்ஸ் வருது. சம்டைம்ஸ் 4 கொஸ்டின்ஸா கூட சில இதுல மாத்திடுறாங்க. 5 கொஸ்டின்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒர்க் அதே மாதிரி இவ்ளோ பேர் இவ்ளோ வேலை சேர்ந்தா அந்த டைம்க்குள்ள முடிக்கிறாங்க. நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த சம் நமக்கு இருக்கு யுஜிசி நெட்ல. ஓகே. இத 2 விதமா நம்ம சொல்லுவோம். டைரக்ட் ப்ரொபோர்ஷன், இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் சொல்லுவோம். அததான் இங்க நம்ம சொல்லுவோம். அதுதான் இங்க. ஓகேவா? வொர்க்கர்ஸ் நெறைய பேர் சேரும்போது டைம் கம்மி ஆகுது இல்லையா? அததான் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் சொல்லுவோம். வொர்க்கர்ஸ் கம்மியா இருக்கும்போது டைம் ஜாஸ்தி ஆகும். நமக்கு வேலை முடியறதுக்கு அது. டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படி இல்ல. வொர்க் நெறைய இருக்கும்போது டைம் நெறைய இருக்கும். அந்த மாரி. நம்பர் ஆஃப் வொர்க்கர்ஸ் சேம் இருக்கு. வொர்க் மட்டும் சேஞ்ச் ஆகுது. அந்த மாரி வரும். ஓகேவா? ஸோ அது கொஞ்சம் அது என்னன்னு பார்த்து பண்ணணும். வொர்க் டன் இன் 5 நாள்ல இவ்வளோ வேலை முடியுதுன்னா, 10 நாள்ல எவ்வளோ வேலை முடியும்? இன்னும் நெறைய தானே முடியும். ஸோ 2மே அங்க ஆரோ ஏறுது இல்லையா? அந்த மாரி 2 ஆரோ ஏறும்போது அது டைரக்ட் ப்ரொபோர்ஷன். ரைட்டா? அது நமக்கு இருக்கு. அப்புறம் பெர்சன்டேஜ் விடவே விடாதீங்க. ஏன்னா, நம்ம அந்த பெர்சன்டேஜ் கணக்கு நமக்கு டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்லயும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பெர்சன்டேஜ், ரேஷியோ, ப்ரொபோர்ஷன் இந்த 3யும் சரியா படிச்சுட்டீங்கன்னா, நமக்கு டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் யூனிட் 7க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பெர்சன்டேஜ் நமக்கு தெரியும். பெரிய மேக்ஸுக்கு போவேணாம். இப்ப 10% ஆஃப் 100ன்னு சொன்னா, 100ல 10% 10. 200க்கு 10% எவ்வளோ? 20. நம்ம இந்த கணக்க வச்சுக்கோங்க. 25% ஆஃப் 100. 100ல 25% என்ன? 25. அப்ப 200க்கு 25%னா என்ன வரும்? 50 வரும். ஏன்னா அத 4ஆ பிரிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் மைண்ட்ல நம்ம தான் வச்சுக்கணும். அதுவே ஒரு 50% ஆஃப் 200 அப்படி கேட்டாங்கன்னா என்ன பண்ண போறோம்? இதுல பாதி தானே, அப்ப 100. இதையே வேற மாரி அதுல என்ன வருதோ நம்ம தான் மைண்ட் என்ன பண்ணும், அதுக்கு ஏத்த மாரி டக்குனு யோசிச்சு பண்ணணும். இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணா வந்துரும். இதுவே 5% கேட்டா என்ன பண்ண போறோம்? 10% என்னன்னு புரிஞ்சு பாதியாக்க போறோம். இந்த மாரி சில விஷயம் நம்ம தான் பண்ணிக்கணும். அதுவே 7%, 8% அவங்க எது கேட்டாலும் 5க்கு பண்ண தெரியுதா? 10க்கு பண்ண தெரியுதா? அவ்வளோதான். இந்த 2த்த பண்ணி வச்சுட்டு, அவங்க என்ன கேட்டாலும் நம்ம அதுலருந்து எடுத்துக்கணும். ரைட்டா? அந்த மாரி பண்ணிருங்க. இப்ப 30% கேட்டாங்கன்னா, 10% பண்ண தெரிஞ்சா, இன்டூ 3 பண்ணா 30% வந்துரும். ஸோ அந்த மாரி யோசிச்சுக்கோங்க. எல்லாமே ஃபார்முலா போட்டு பயங்கரமா பண்ணணும்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்க்குலாம் இங்க மார்க் இல்ல. நமக்கு தேவை ஆன்ஸர். அவ்வளோதான். காம்படிட்டிவ் எக்ஸாம பொறுத்தவரைக்கும் மேத்ஸ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணணும். ஃபார்முலா போட்டு பண்ணணும். அதெல்லாம் இல்ல. ஆன்ஸர ரீச் ஆவணும். அதுக்கு எப்படி ஒரு ஸ்மார்ட்டா பண்ணாலும் ஓகே. அவ்வளோதான். ரைட்டா? ஸோ இது வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா 1/3ங்கிறது 0.333 நம்ம டெசிமல்ல சொல்லுவோம். பெர்சன்டேஜ்ல இது பேரு 33.33% இது நமக்கு தேவைப்படும் சில இடத்துல. ஓகேவா? அடுத்தது அதே மாதிரி இந்த 1/6 100யே 6ல பண்ணும்போது 16.67%ன்னு அர்த்தம். ரைட்? அதே மாரி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2/3 2/3ங்கிறத 66.67%ன்னு அர்த்தம். ஸோ இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? அடுத்தது கொஞ்சம் இந்த பெர்சன்டேஜ் இன்கிரீஸ் ஃபார்முலா தேவை. இது எல்லா இடத்துலயும் தேவை. டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்லயும் இந்த ஃபார்முலா தேவை. சம்டைம்ஸ் இவ்ளோ பெர்சன்டேஜ் எவ்ளோ இன்கிரீஸ் ஆகுது. எதனா ஒரு பொருள இன்கிரீஸ் பண்ணும்போது, அதோட முன்ன இருந்த விலைக்கு இந்த விலைக்கு கம்பேர் பண்றோம் இல்லையா? அதுதான் இது. பெர்சன்டேஜ் இன்கிரீஸ் இஸ் ஈக்குவல் டூ நியூ வேல்யூ மைனஸ் ஓல்ட் வேல்யூ பை ஓல்ட் வேல்யூ வரும் இங்க. இன்டூ 100. இதுக்கு என்ன பெரிய நம்ம மேத்ஸ் போட வேண்டியது இருக்கு. கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். ரைட்டா? ஸோ இது பண்ண போறோம். அப்புறமா நமக்கு இருக்கிறது ப்ராஃபிட், லாஸ், டிஸ்கவுண்ட், காஸ்ட் பிரைஸ், செல்லிங் பிரைஸ். ப்ராஃபிட் லாபம், நஷ்டம். லாபம் நமக்கு தெரியும்.
இதுல நமக்கு எல்லாமே லாபம் நஷ்டம் பண்ணாலே வாங்குறது என்ன, விக்கிறது என்ன? அததான் நம்ம காஸ்ட் பிரைஸ், செல்லிங் பிரைஸ்ன்னு சொல்லப் போறோம். ரைட்டா? ஸோ இப்போ கொஞ்சம் நம்ம இன்கேஸ் நம்ம தமிழ்ல எல்லாம் படிச்சிருந்தா கூட, நம்ம யுஜிசில இங்கிலீஷ்ல தான் கேட்பாங்க இல்லையா? ஸோ இந்த டெர்ம்ஸ் எல்லாம் கரெக்ட்டா தெரிஞ்சுக்கோங்க. அவங்க ஏன்னா போடுற ப்ராசஸ் சேம் தான். வெறும் இந்த வேர்டுங்க மட்டும் அழகா தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஏன்னா எதுவுமே புதுசு கிடையாது. பேசிக் மேத்ஸ வச்சு அத கொஞ்சம் கரெக்ட்டா போட கத்துக்கிட்டு, இந்த மாரி இந்த ஃபார்முலாஸ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா போதும். சம்டைம்ஸ் ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் என்ன? லாஸ் பெர்சன்டேஜ் என்ன? லாஸ் பை சிபி இன்டூ 100. என்ன பண்ணணும்? இதுக்கு ஒரு நோட் வச்சுக்கணும் மேத்ஸுக்கு. ரைட்டா? ஆரம்பத்துலருந்து கொஞ்சம், கொஞ்சம், கொஞ்சம் இப்ப இருக்கிற டைமே போதும். இப்ப இருக்கிற டைம கரெக்ட்டா ஃபோக்கஸ் பண்ணி, மேத்ஸுக்கும் டெய்லி ஒரு 1/2 மணி நேரம், இல்ல 1/4 மணி நேரம் கூட போதும். ஒரே ஒண்ணு எடுத்து, ஒரு ஒரு டாபிக் நல்லா போட்டு பார்த்துட்டு, நம்ம கிட்ட இருக்கிற ஒரு ரெஃபரன்ஸ் புக்ல இருந்து ஒரு 2 சம்ம சால்வ் பண்ணி பாருங்க. உங்களுக்கே தெரியாம நீங்க நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கும் மேத்ஸ்ல. ரைட்டா? மேபி அப்ப கூட நம்ம மேத்ஸ்ல தடுமாறி இருப்போம். இப்ப அழகா போட வரும். ரைட். நல்லா வரும். போட்டு பாருங்க. அடுத்தது டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட் சம்ம பொறுத்தவரைக்கும் இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். மார்க்டு பிரைஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? அது அந்த அந்த பிரைஸுக்கு நம்ம சொல்ற டேக் பிரைஸ், லிஸ்ட் பிரைஸ்ன்னு சொல்றோம். அதுக்கு குடுக்குற டிஸ்கவுண்ட் என்ன? அதுக்கப்புறம் செல்லிங் பிரைஸ். இப்ப செல்லிங் பிரைஸ்னாலே என்னன்னா, மார்க்டு பிரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட் தான் நம்ம செல்லிங் பிரைஸ்ன்னு சொல்லுவோம். ரைட்டா? இந்த டிஸ்கவுண்ட்க்கு சில ஃபார்முலாஸ் இருக்கு. ரைட்டா? இது அப்படியே பண்ணணும்லாம் இல்ல. நமக்கும் மைண்ட்ல தெரியும். இப்போ ஒரு கடைக்கு போனோம்னா ஒரு 10% டிஸ்கவுண்ட் குடுக்குறாங்கன்னா, நமக்கே தெரியும் அது எப்படின்னு. இல்லையா? அத மைண்ட்ல வச்சும் நம்ம பண்ணலாம். அதே மாரி இல்ல சக்சசிவ் டிஸ்கவுண்ட்ன்னு சொல்லுவான். 2 தடவ முதல் 10% 20% அதான் ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ், செகண்ட் டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் சொல்லுவோம். அததான் சக்சசிவ் டிஸ்கவுண்ட்ன்னு நம்ம சொல்லுவோம். இதுவும் நமக்கு இருக்கு. ரைட்டா? அடுத்தது நமக்கு மேத்தமேட்டிக்கல் ரீசனிங்ல இருக்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம தனி வட்டி, கூட்டு வட்டின்னு சொல்லுவோம் இல்லையா? அதேதான். இந்த தனி வட்டிக்கு பிரின்சிபல் தெரியணும். எத்தன வருஷத்துக்கு குடுக்குறோம்? டைம் தெரியணும். எவ்ளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா? வட்டி எவ்ளோ குடுப்பான்? வருஷத்துக்கு எவ்ளோ வட்டின்னு இருக்கு இல்லையா? இந்த டைமு, அந்த வட்டி, நம்ம போடுற அந்த முதல் பணம் இல்லையா? அது எல்லாமே தேவை. பிரின்சிபல், ரேட்டு, டைம். அது கடைசியா அமௌண்ட்னா என்னது? பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அந்த வருஷத்துக்கு அவன் எவ்வளவு நமக்கு வட்டி குடுக்குறான். அப்புறம் நம்ம போட்ட பணம் 2மே நமக்கு இது போட்டு தான் நம்மளுக்கு மொத்த ரொக்கம் வருது. அமௌண்ட் வரும். இதுதான் இது. ரைட்டா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இதுவே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி என்ன ஆயிடும்? அந்தந்த வருஷத்துக்கான வட்டியும் நமக்கு கூட்டி, கூட்டி வரும். இல்லையா? இப்ப நம்ம வருஷத்துக்கு 1 இயர் முடிச்சோனே இவ்வளவு வட்டி வரும். திரும்பி அந்த வட்டி கூட்டி 2வது வருஷத்துக்கு ஆட் ஆகும். ஸோ அது அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டூ பி 1 பிளஸ் ஆர் பை என். இது கொஞ்சம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா. இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஆனா இது கூட சாதா சம்முன்னா நம்ம மைண்ட்ல போட்டுறலாம். வருஷத்துக்கு இவ்வளவா யோசிச்சு போட்டுறலாம். ஆனா சில சமயம் இந்த மாரி குவார்ட்டர்லி, மந்த்லி அந்த மாரி வரும். அந்த இடம் கொஞ்சம் மைண்ட்ல வேலை செய்யணும் நமக்கு அப்பதான். ஓ! குவார்ட்டர்லினா என்ன உடனே வருமா? குவார்ட்டர்லி வருஷத்துக்கு பிரிஞ்சு வருதுல்ல, அந்த மாரி ஹால்ஃப் இயர்லினா வருஷத்துக்கு 2 தடவ வட்டி வருது. ஸோ அந்த இடம் நீங்க பிரிச்சுக்கோங்க. அப்புறமா கிளாக் சம் நமக்கு இருக்கு. ரொம்ப கிளாக்ல இப்ப போடுறதில்ல. எதனா ஒரு ஷிஃப்ட்ல தான் கேட்கறாங்க. இருந்தாலும் அந்த கிளாக் பத்தி தெரிஞ்சிருக்கணும். கிளாக்னா 360 டிகிரி. அதோட ஆங்கிள்ன்னு சொல்லுவோம். எப்படி அந்த முள்ளு நிக்கிறத வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது. அதுக்கும் நமக்கு இருக்கு. 30 ஹவர் மைனஸ் 5.5 மினிட்ங்கிறது அதோட ஃபார்முலா. அது மட்டும் தெரிஞ்சா போதும். இது இந்த வாட்டி கேட்டிருந்தாங்க. வாட் இஸ் த மிரர் இமேஜ்ன்னு கேட்பாங்க. அதுக்கு ஃபார்முலா அவ்வளோதான். இதான் ஃபார்முலா. 1160 மைனஸ் இந்த மிரர் இமேஜ் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு வந்துரும் ஆக்சுவல் டைம். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி இந்த வாட்டி ஒரு ஷிஃப்ட்டுக்கு மிரர் இமேஜ் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நமக்கு இதுல இருக்கிறது மந்த்து, இயரு இந்த வருஷம் இதுன்னா 2027ல என்ன இருக்கும்? எந்த நாள்ல வரும்? இந்த மாரி வர்றது. ஸோ இதுக்கு நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது? லீப் இயர்னா என்ன? ஒரு வருஷத்துக்கு எத்தன நாள் இருக்கும்? அந்த வருஷம் லீப் இயரா? ஸோ அந்த மாரி ஐடியா நமக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. அத வச்சு போடுறது. இத தான் நம்ம ஆட் டேஸ்ன்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். நமக்கு ஒரு வாரத்துல முடிஞ்சு போய் எக்ஸ்ட்ராவா இருக்கிறதுனால நம்ம ஆட் டேஸ்ன்னு சொல்றோம். அதான் வருஷத்துல. வருஷத்துல 7ல டிவைட் பண்ணீங்கன்னா, சில நாள் வந்து எக்ஸ்ட்ராவா நிக்கும் இல்லையா? அததான் நம்ம ஆட் டேஸ்ன்னு சொல்லுவோம். அத வச்சா தானே நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்ப அதே நாள் வந்துச்சுன்னா, அதே கிழமை வரும்னு சொல்லிரலாம். ஆட் டேஸ் வச்சா கொஞ்சம் தள்ளி போகும். அப்படிதான். அடுத்தது ஸ்பீட், டிஸ்டன்ஸ் அண்ட் டைம்ன்னு இருக்கு. இதுக்கு இந்த ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா போதும். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டூ டிஸ்டன்ஸ் பை டைம். அவங்க என்ன கேட்கறாங்களோ அத கரெக்ட்டா புரிஞ்சுகிட்டு பண்ணணும். இதுல இன்னொன்னு என்னன்னா, கிலோமீட்டர் பெர் ஹவர், மீட்டர் பெர் செகண்ட்ன்னு இருக்கு. அதுக்கு ஏத்த மாரி அத சேஞ்ச் பண்ணிக்கிட்டு பண்ணணும்.
ஓகேவா? இப்ப கிலோமீட்டர் பர் ஹவர், மீட்டர் பர் செகண்ட். அத மாத்திட்டு பண்ணணும். இது ஒண்ணு மட்டும் இந்த இடத்துல தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் ட்ரெயின் சம்ஸ் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னே நான் சொல்லுவேன். அடிக்கடி ஷிப்ட்ல கேட்பாங்க. ஒரு ட்ரெயின் ஒரு இந்த பிளாட்ஃபார்ம கிராஸ் பண்ணுது. அந்த மாதிரி. இல்ல 2 ட்ரெயினு எதிர்க்க எதிர்க்க வருது. எப்படி வேணா வரும் ட்ரெயின் சம்ஸ். ஓகேவா? இப்போ ஒரு ட்ரெயின் வந்து நம்ம கிராஸ் பண்ணுதுன்னா, டைம் இஸ் ஈக்குவல் டூ லென்த் ஆஃப் ட்ரெயின் பை ஸ்பீடுன்னு சொல்லுவோம். அந்த மாரி இருக்கு நமக்கு இதுக்கு ஒரு ஃபார்முலாஸ். இது அடுத்ததா படிச்சுக்கோங்க. கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா தான் இருக்கும் அந்த சம். ஓகேவா? ஸோ இவ்வளோதான். இப்ப நமக்கு மேத்ஸ்ன்னு எடுத்தீங்கன்னா, இவ்வளோதான் இருக்கு நமக்கு படிக்க வேண்டியது. ஒரு யூனிட்ல 5 கொஸ்டின் வரும். ஸோ கம்ப்ளீட்டா ஒமிட் பண்ண முடியாது. ஓகே. அதுக்குன்னு ஜென்ரலா எது படிக்கணுன்றதும் நான் சொன்னேன். அத படிச்சுக்கோங்க. ரைட்டா? இப்போ நம்ம என்ன பார்க்குறோம், இப்போ ஜான் 2026 எக்ஸாம்ல எப்படி கொஸ்டின்ஸ் வந்திருக்குன்னு பாருங்க. இது வந்து என்ன பொறுத்தவரைக்கும், இதுல 1 நமக்கு தெரிஞ்சா கூட ஓரளவு நம்ம ரீச் பண்ணிரலாம். ரைட்டா? இப்ப நம்ம போட போறதில்ல. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஸ்பீடா போடுவோம். இது அப்புறம் நம்ம எக்ஸாம் நெருக்கத்துல இது ஃபுல்லாவே போட்டு பார்ப்போம். இந்த மாதிரி நமக்கு ஒரு மேத்தமேட்டிக்கல் சின்டெக்ஸ். இது வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணி பண்றது. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஏ பிளஸ் பி. ரைட்டா? இந்த மாதிரி பண்றேன். இந்த மாரி சம் கேட்டிருக்காங்க. இத பார்க்கும்போது, ஐயோ! பெருசா தான் தெரியும். ஆனா போட ஆரம்பிச்சா அது ஈஸியா தான் இருக்கும். ரைட்டா? நெக்ஸ்ட் எ அ அப்ப இந்த சம்ம பாருங்க. இந்த சம் பண்ண முடியாதா நம்மளால? இப்ப நம்ம இதுக்கு மேத்ஸ் பெருசா வரணும்னு இல்ல. நல்லா பார்த்தா தெரிஞ்சிருதா? இப்படி கூட பாருங்க. எனக்கு ஆல்ஃபாபெட்ஸ் அப்படியே கன்ஃப்யூஸ் ஆகுது மேம்னா கூட, இத பாருங்க 2 இருக்கு, 4 இருக்கு, 7 இருக்கு, 11 இருக்கு. 2க்கு அப்புறம் 4 நடுவுல 3 விட்டுருக்காங்க. இங்க 4 இருக்கு. இங்க 5, 6 விட்டுட்டாங்க. 2 நம்பர் ஆயிடுச்சு. இந்த இடத்துல 8, 9, 10 3 நம்பர் விட்டுட்டாங்க. 11 வந்துருச்சு. அப்ப 2வது வர்றது என்ன ஆகும்? 4 நம்பர் விட்டுருப்பாங்க. அப்பன்னா 11 11 இங்க இருக்குதா? அப்ப 12, 13, 14, 15 4 நம்பர் இங்க விட்டுட்டாங்கன்னா, இங்க 16 தான் வரும். அப்ப இந்த இடத்துல 16, 16 அப்ப இது 2த்துல தான் நமக்கு ஏதோ ஒண்ணு ஆன்சர் வரப்போகுது. ரைட்டா? இப்ப நம்ம ஏபிசிடிக்கு போயிடுவோமா? ஐ அப்புறம் ஜே விட்டுருக்காங்க இங்க கே. இப்ப இங்க எல் விட்டுருக்காங்க. எம், என், ஓ. அப்ப இங்க பி விட்டுருக்காங்க. அப்ப இங்க கியூ வருது. இப்ப Q16, Q16 இது 2த்துல தான் ஏதோ ஒண்ணு வருது. இப்ப இந்த இடம் கடைசி தான் நமக்கு இப்ப டவுட் ஆயிடுச்சா? Z, X அப்புறம் இங்க W விட்டுருக்காங்க. V இது ஆக்சுவலா வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைப் ரைட்டிங்லாம் பண்றவங்களா இருந்தா டக்கு டக்குன்னு தெரியும். ZY, XW, VU, TSRQ, PON, MLK, JHID, FGCBA சொல்லுவோம். ஓகே. சோ இது பின்னாடி போறது சரி. இத வச்சுக்கினாலே தெரியும். இசட் இங்க ஒய் விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸ் இருக்கு. அப்புறமா டபிள்யூ விட்டுருக்காங்க. டபிள்யூ விட்டுருக்காங்களா? வி இருக்கு. நெக்ஸ்ட் யூ விட்டுருக்காங்க. டி இருக்கு. டி இருக்கு. அப்ப எஸ் விட்டுருக்காங்க. ஆர் இருக்கு. அப்பனா ஆன்சர் வந்து 1. ரைட்டா? சோ இதுக்கு பெரிய மேத்ஸ் தெரியணும்னு அவசியமே இல்ல. ஈஸி தான் இது. இத கண்டிப்பா நம்மளால பண்ண முடியும். ரைட்டா? சோ இந்த சம் கண்டிப்பா விடவே வேணாம். இது ஏன் இத காட்டுறேன்னா, இது யுஜிசி நெட்ல கேட்ட கொஸ்டின் தான். அதனால மேத்தமேட்டிக்கல் ரீசனிங்க நெனச்சு பயப்படலாம் தேவையில்ல. ஈஸியா தான் இருக்கும். ஆனா கொஞ்சம் பிராக்டிஸ் கண்டிப்பா தேவை. அதுக்குன்னு ஒரேடியா ஈஸியா தான் இருக்கும். அப்புறம் பார்த்துக்கலாம்னு நெனைக்கவும் கூடாது. ஓகே. இன்னொன்னு எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போமா? இந்த கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னா, இஃப் 28% ஆஃப் a number is 75 less than 43% of the same number, then 30% of the number is இந்த மாரி கேட்கும்போது உண்மையாவே எக்ஸாம்ல டக்குனு கன்ஃப்யூஸ் ஆகும் தான் இல்லன்னு இல்ல. இன்கேஸ் கன்ஃப்யூஸ் ஆகுது நான் பண்ணலன்னா, அப்போதைக்கு பண்ணாம அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. அப்படியே போயிட்டே இருங்க. ஏன்னா எக்ஸாம்ல நமக்கு எப்படி இருக்கும்னா, ரெட், கிரீன், எல்லோ கலர் பட்டன் அந்த மாரிலாம் இருக்கும். ரிவ்யூ பண்றதுக்கு ஒரு பட்டன் இருக்கும். நம்ம வேணும்னா அத பிரஸ் பண்ணிட்டு போயிட்டோம்னா, திரும்பியும் நம்ம நமக்கு சைட்ல நமக்கு ஒரு பேலட் வரும். அந்த பேலட்ல அந்த கலர் எல்லோல இருக்கும். டக்குனு அத கிளிக் பண்ணா அந்த கொஸ்டினுக்கு நம்ம டைரக்ட்டா வந்துரும். அப்ப நம்ம உடனே எக்ஸாம்ல நம்ம ஃபாஸ்ட்டா பண்ண முடியும். ரைட்டா? அதே மாரி எல்லா கொஸ்டின் ரிவ்யூ பண்ணிட்டே போயிட்டீங்கன்னா, அது கரெக்ட்டா எல்லோ கலர்லயே நிக்கும். நம்ம அந்த கொஸ்டின் போய் பண்ணணும்ன்றது நமக்கும் அப்பதான் புரியும். இல்லன்னா எக்ஸாம்ல அப்படியே விட்டுருவோம். அந்த மாரி இருக்கக்கூடாது. சம்டைம்ஸ் தெரியாதது கூட நம்ம கரெக்ட்டா ஏதோ அமுக்கி விட்டு வந்தோம்னா, நமக்கு ஃபுல்லுக்குள்ள மார்க்கும் வந்துரும். அதனால அந்த மாதிரி பண்ணக்கூடாது. எதையும் விடவும் கூடாது எக்ஸாம்ல. ரைட்? சோ இப்ப என்ன பண்ண போறோம்? 28% ஆஃப் a number is 75 லெஸ் than 43% ஆஃப் த சேம் நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நம்பர் இருக்கு. அந்த நம்பர் வந்து 28% இருக்கு இல்லையா? அந்த நம்பரோட 28% வந்து 43% ஆஃப் த நம்பரு -75 அதுதான் அந்த நம்பர்ன்னு இங்க சொல்லியிருக்கிறாங்க.
ஓகே. இத நம்ம என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் டைம் போடுவோம். இதுக்கு ஆன்ஸர் வந்து இதுக்கு 500, 150 வரும் இதுக்கு. அது கொஞ்சம் யோசிச்சு பண்ணா அழகா வந்துரும் இது. இது என்ன பண்றோம்னா, அந்த எக்ஸ்ன்னு வச்சுக்கணும் இத நீங்க ஆக்சுவலா. 28% ஆஃப் எக்ஸ்ன்னு இத வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 43% ஆஃப் எக்ஸ் இஸ் -75 இந்த இடத்துல வைக்கணும். ஏன்னா 75 ஓட கம்மியா 75 லெஸ் தேன் சொல்லியிருக்கான். -75 வச்சுட்டு இப்ப நம்ம பண்ணோம்னா, இந்த சம்மோட ஆன்ஸர் நமக்கு வந்துரும். ரைட்டா? இத நம்ம பண்ணோம்னா தான் நமக்கு வரும். இது நம்ம பண்ணும்போது இந்த இடத்துல நமக்கு 500 வரும். இந்த இடத்துல 30% ஆஃப் த நம்பர்ன்னு குடுத்தல 500ல வரும் 3. கிளிக்கு அதுக்கு இது பண்ணோம்னா நமக்கு 150 வரும் இல்லையா? அது. இதுல 10% என்ன? அத பிரிச்சுட்டு பண்ண வேண்டியது தான். ஓகே. 50 இல்லையா? 10% 50. 50 இன்டூ 3 எவ்வளோ? 150. ரைட்டா? ஸோ இது அந்த மாரி சம்மு. இது கொஞ்சம் மேத்ஸ் தெரியணும். பட் அதுக்காக விட வேண்டாம். நம்ம இது கொஞ்சம் நம்ம பிராக்டிஸ் பண்ணா இந்த சம் நம்மளால பண்ண முடியும். அடுத்தது, இப்ப எதுக்கு இதுன்னா, நான் மேத்ஸ கம்ப்ளீட்டா பார்த்து பயப்படுறேன்றவங்களுக்காகவே இதெல்லாம். ஒண்ணும் அவ்வளோ பயப்பட வேணாம். கொஞ்சம் எஃபோர்ட் போட்டா நம்மளால முடியுன்றதுக்காக தான். ரைட்டா? இப்ப நெக்ஸ்ட்டு இந்த சம்மு. எங்க வருது? இந்த சம் பாருங்க. ஃபிராக்ஷன்ல கேட்டிருக்காங்க. ரொம்ப இந்த ஃபிராக்ஷன்ஸ பத்தில இந்த கொஸ்டின் அடிக்கடி வரும். ஒண்ணு அசெண்டிங் ஆர்டர்ல அடுக்குற மாதிரி இருக்கும். இத மாதிரி. இல்லையா? இல்ல டிசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டர்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்மால் டூ பிக் போறது அசெண்டிங் ஆர்டர். ஓகே. டிசெண்டிங் ஆர்டர்ங்கிறது பிக் டூ ஸ்மால். டிசெண்டிங் ஆர்டர். இந்த மாரி சம் வந்துச்சுன்னா, கீழ இருக்கிற டினாமினேட்டர் சேம் இல்ல. எல்லாம் ஒவ்வொரு விதவிதமா இருக்கு டினாமினேட்டர். டினாமினேட்டர் சேம் இல்லன்னா, இத என்ன பண்ணுங்க டெசிமலா மாத்திக்கோங்க. 7/16 16 7 பண்ணி, நீங்க பாயிண்ட் வச்சு, நம்ம பண்ணுவோம் இல்லையா? ஒரு டெசிமல்ஸ் அத பண்ணிட்டு, அத 5த்துக்கும் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆன்ஸர் வரும். ரைட்டா? ஆக்சுவலா ஃபிராக்ஷன் ஒரு 2 நம்பரா இருந்தா ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இப்ப 7/16, 13/25னா, நம்ம இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணாலே, இதுல எது பெருசுன்னு நமக்கு தெரிஞ்சிரும். 25 இன்டூ 7, 16 இன்டூ 13 பண்ணாலே தெரிஞ்சிரும். ஏன்னா, இங்க 5 நம்பர் இருக்கிறதுனால, இது நம்ம ஒண்ணு ஒண்ணா பண்ணிட்டு அப்புறம் போணும். இதுவும் டைம் எடுக்கும். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி டெசிமல்ல கண்டுபிடிச்சுட்டு போயிடுறது பெஸ்ட்டு. இதுக்கு பயங்கர மேத்ஸ் வேணாம். பட் ஓரளவு கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் கால்குலேட் பண்ண கத்துக்கிறது நல்லது. ஆனா ஃபிராக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிக்கடி கேட்கிற ஒரு இது ஃபிராக்ஷன்ஸ். ரைட்டா? அடுத்தது. நெக்ஸ்ட் ஓரளவு இதுல இவ்வளோதான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ரைட். நமக்கு எப்பயுமே நமக்கு 45 வரும். 46த் கொஸ்டின்லேருந்து நமக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே. இந்த பேப்பர்ல மொத்தம் 4 மேத்ஸ் கொஸ்டின் தான் வந்திருக்கு. ஸோ 2 இதுல நமக்கு மேனேஜபிள். 3 கொஞ்சம் மேத்ஸ் போடணும் அவ்வளோதான். ஓகே. ஸோ இப்ப தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். மேத்ஸ் கண்டிப்பா இம்பார்ட்டன்ட். மேத்ஸ கம்ப்ளீட்டா ஒமிட் பண்ணாதீங்க. இப்ப பாருங்க, நம்மளோட ஃபவுண்டேஷன் கிளாஸ் வீடியோஸ்லயும் நம்ம அந்த 3வது வீடியோல நம்ம மேத்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ரைட்டா? என்னெல்லாம் படிக்கணுன்றதையும் அதுல நான் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் பாருங்க. ரைட்டா? ஸோ நீங்க நம்ம எடியோம் அகாடமியோட கிராஷ் கோர்சஸ் நம்ம பேப்பர் 1க்கும் பேப்பர் 2க்கும் நம்ம ப்ரொவைட் பண்ண போறோம். நீங்க இன்ட்ரஸ்டடா இருந்தீங்கன்னா, இந்த மாரி இன்னும் எஃபெக்டிவா நெறைய எம்சிக்யூ செஷன்ஸ்லாம் நம்ம பண்ண போறோம். இன்ட்ரஸ்டடா இருந்தீங்கன்னா, தாராளமா ஜாயின் பண்ணலாம். ஸோ, நம்மளோட கிராஷ் கோர்சஸ் ஏப்ரல் 2லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இதுல ஒரு 2 பிளான்ஸ் நம்ம வச்சிருக்கோம். இந்த பிளான் 1ன்னு சொல்றது என்னன்னா, ஆல்ரெடி நம்ம எல்லா வீடியோஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ், அதுக்கப்புறம் டெஸ்ட் சீரிஸ் ரெடியாவே நம்ம ஒரு ஃபோல்டர்ல இருக்கு. அத நம்ம சேல் பண்ணிட்டு தான் இருக்கோம். செல்ஃப் ஸ்டடி கோர்ஸ்ன்னு. நெறைய பேர் அத வாங்கி படிச்சுட்டு இருக்காங்க. அந்த செல்ஃப் ஸ்டடி கோர்ஸ் வாங்குனவங்களுக்கு இந்த கிராஷ் கோர்ஸ் ஃப்ரீயா கிடைக்கும். ரைட்டா? ஸோ இது ₹3000. ஏன் ₹3000னா, அதுல ஆல்ரெடி கம்ப்ளீட் மெட்டீரியல்ஸ் அவைலபிளா இருக்கும். கூடவே உங்களுக்கு கிராஷ் கோர்ஸ் ஃபெசிலிட்டீஸும் இருக்கும். ஸோ கிராஷ் கோர்ஸ் நம்ம ₹2000. இது பேப்பர் 2 சாரி பேப்பர் 1க்கு ஸ்பெஷலா இது நம்ம பேப்பர் 1 நமக்கு ஜெனரல் பேப்பர். இந்த மந்த் என்ரோல் பண்றவங்களுக்கு 2 மந்த்ஸ் ஆஃபரும் குடுத்துருக்கோம். ஸோ இதுல நம்ம நெறைய நம்ம ரிவிஷனும் பண்ண போறோம். எம்சிக்யூ கிளாஸஸும் இருக்க போது. ஸோ பேப்பர் 1 கிளாஸஸ் நமக்கு ஆப் இருக்கு. ஆப்ல மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே இந்த 3 நாள் நம்ம கிளாஸ் கண்டக்ட் பண்ண போறோம். 8:30 to 9:30 நீங்க லைவாவும் அட்டெண்ட் பண்ணலாம். இப்படி இன்கேஸ் அட்டெண்ட் பண்ண முடியல ரெக்கார்டட் வீடியோஸும் நீங்க பார்த்துக்கலாம். அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸும் நமக்கு கிடைக்கும். டெஸ்ட் சீரிஸும் இதுல உங்களுக்கு ஆட் ஆகும். ரைட்டா? இல்ல மேம். எனக்கு பேப்பர் 2வும் நம்ம கிராஷ் கோர்ஸ் நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு இங்கிலீஷ்,
தமிழ், மேனேஜ்மெண்ட், லா, கம்ப்யூட்டர் சயின்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ். இந்த சப்ஜெக்ட்ல நீங்க மேஜர் பேப்பர் எழுதுறீங்கன்னா, இதோட கிராஷ் கோர்ஸ் நம்ம ஏப்ரல் 2 ஸ்டார்ட் பண்ண போறோம். இது ஃபீஸ் ₹3000. இதுக்கு இந்த மந்த் என்ரோல் பண்றவங்களுக்கு இன்ஸ்டால்மென்ட் ஆப்ஷன் குடுத்துருக்கோம். ரைட்டா? ஒரு 2 இன்ஸ்டால்மென்ட்ஸ்ல நீங்க பே பண்ணலாம். இதுலயும் உங்களுக்கு ஒரு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கிடைக்கும். இது முடிச்சவங்க எல்லாருமே யுஜிசி நெட் குவாலிஃபைடு மென்டர்ஸ். ஸோ ஒரு ப்ராப்பர் டைரக்ஷன் குடுப்பாங்க. கூடவே இதுலயும் உங்களுக்கு சிபிடி மோட் டெஸ்ட் சீரிஸ் ஆட் ஆகும். ரைட்டா? ஸோ நீங்க இந்த மேஜர் பேப்பர் இங்கிலீஷ், தமிழ், மேனேஜ்மெண்ட், லா, கம்ப்யூட்டர் சயின்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ் கூடவே எஜுகேஷன் நம்ம இது 5த் பேட்ச் நம்ம அதுவும் சைட்ல பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எஜுகேஷனா இருந்தாலும் தாராளமா ஜாயின் பண்ணலாம். கண்டிப்பா ஒரு ப்ராப்பர் ஃபோக்கஸ் இந்த வாட்டி எக்ஸாம் முடிக்கிறதுக்கு நம்ம இடியோம் அகாடமி கம்ப்ளீட்டா சப்போர்ட் குடுக்கும். இதோட டேஸ் நமக்கு டியூஸ்டே, தர்ஸ்டே, சாட்டர்டே இருக்கும். இதுவும் 8:30 to 9:30 இருக்கும். ஆப்ல கண்டக்ட் பண்ணுவோம். லைவ் கிளாஸஸும் இருக்கும். ரெக்கார்டட் வீடியோஸும் இது அவைலபிளா இருக்கும். ரைட்டா? ஸோ உங்களுக்கு பேப்பர் 1, பேப்பர் 2 2மே ஜாயின் பண்ணாலும் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. கிளாஷ் ஆவாது. ஸோ அது மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே தான் இருக்கும் பேப்பர் 1. பேப்பர் 2 டியூஸ்டே, தர்ஸ்டே, சாட்டர்டே இருக்கும். ஸோ ஒரு ப்ராப்பரா இந்த ஒரு நல்ல ஒரு இந்த 2 மந்த்ஸ் ஒரு எஃபெக்டிவா யூஸ் பண்ணோம்னா, கண்டிப்பா யுஜிசி நெட் ஜூன் எக்ஸாமே நம்ம நல்ல மார்க் எடுத்து குவாலிஃபை பண்ண முடியும். ரைட்டா? ஸோ இதுக்கு மேல வேற எதனா ஒரு டவுட்ஸ் இருந்தாலோ, இல்ல இத பத்தி எதனா ஒரு கிளாரிஃபிகேஷன் தேவைப்பட்டாலோ, நீங்க தாராளமா நம்ம இடியோம் அகாடமி நம்பருக்கு கால் பண்ணலாம். நம்ம நம்பர் 6363048562 எடிமா ஸ்ட்ரீட். ஓகே. நம்ம இடியோம் அகாடமி நம்பர் இது. இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம டீம் உங்கள கம்ப்ளீட்டா டைரக்ட் பண்ணுவோம். ஓகே. இல்ல மேம் நான் இன்ட்ரஸ்டடா இருக்கேன், ஜாயின் பண்றேன்னா, நம்மளோட ஆப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் குடுக்குறோம். ஸோ நீங்க டவுன்லோட் பண்ணி, உங்க கோர்ஸ செலக்ட் பண்ணி, நீங்க பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ லைவ் கிளாஸஸ்ல இன்னும் நம்ம எஃபெக்டிவா நெறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வாட்டி எக்ஸாம் குவாலிஃபை பண்ண பேப்பர் 1 ஆஸ் வெல் அஸ் பேப்பர். ஸோ தேங்க் யூ சோ மச். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யர் பிரிப்பரேஷன்.